வணக்கம். இந்த வண்டி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. இதில் ஒயிட் ஸ்மோக் வருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு, வெள்ளை புகை வருது அப்படின்ட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஹெட்டு, சிலிண்ட்ரு எல்லாமே வால்வு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இதுதான் ஒயிட் ஸ்மோக்கு தான் வரும். அப்போ பிஸ்டன் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இதுதான் வரும். அப்போ நம்ம என்ன பிஸ்டன் ரீபோர் பண்ணியிருக்குது. இதில் ஏற்கனவே போரிங் எல்லாம் பண்ணலை. அதனால் நம்ம ஒரு ஒன் டைம் எப்போவுமே ரீபோர் பண்ணுவோம். லேத்தில் கொடுத்து போர் பண்ணிவிட்டு பிஸ்டன் புதுசு அதில் மாட்டியிருக்கு பாருங்கள். அப்புறம் ஹெட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 வால்வு, அப்புறம் வால்வு கைடு. இதில் ராயல் என்ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஹெட்டில் கைடு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வால்வு சவுண்டு வர்ற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதனால் நம்ம 2 வால்வு கைடுமே புதுசு அடிச்சிருக்கு. வால்வு கைடு அடித்து வால்வு மாற்றி வால்வு ஆயில் சீல் மாற்றிருக்கு. அப்புறம் ஹெட் சிலிண்டர் பேக்கிங் கிட்டு அப்படியே மேக்ஸிமம் ஓயில் தான் போடணும், இல்லைன்னா லீக்கேஜ் வரும். இதே மாதிரி வால்வு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஹைட்ராலிக் டேப்பெட்டு, அதனால் ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு அந்த டேப்பெட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணினா தான் கரெக்டாக அந்த இது கிடைக்கும். அதனால் வால்வெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆயில் மேலே ஏறுதானுங்க அப்படியே கையோட செக் பண்ணியாச்சு. ஹெட்டு சிலிண்டர் எப்போ வேலை பார்த்தாலும் நம்ம ஆயில் மேலே நம்ம வால்வுக்கு ஏறுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வரேன்.